ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே 5:20 ஆயிடுச்சுங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது மழை பெஞ்சிருந்தது. சரி 1 வீக்கா பசங்களுக்கும் உடம்பு சரியில்ல, எனக்கு உடம்பு சரியில்ல, எல்லாம் க்ளீன் பண்ணல. முன்னாடிலாம் வாசல் வலிக்குன்னு சொல்லி சரி கொஞ்சம்லாம் கழுவி விட்டுறலான்னு சொல்லி கழுவி விட்டேங்க. கழுவி விட்டுட்டு கொஞ்சம் இந்த வாசப்படி எல்லாம் கொஞ்சம் ஒயிட் பண்ணாமல் இருந்தது, எல்லாம் போயிடுச்சு. சரி அது கொஞ்சம் ஒயிட் அடிச்சு விட்டுட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாணி போட்டு வலிச்சிடலான்னு சொல்லி வலிச்சு விட்டேங்க. காலையில் எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா டைம் 6:40 ஆயிடுச்சு. நீ அடுத்து சாப்பாடு பண்ணணும், பெரிய தங்கத்தை ஸ்கூலுக்கு அனுப்பணும். வந்ததையும் சரி அடுப்பு பற்ற வச்சு பாலை காய வச்சிடலான்னு சொல்லி பால் ஊற்றி வச்சாச்சுங்க. அப்படியே சரி பாலை வச்சு விட்டுட்டு நேற்று நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களே, என்னாச்சுன்னு பார்க்கலான்னு எடுத்தேன். அது எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சுங்க. ஒன்றும் ஆகலை, சூப்பராக இருந்துச்சு. இல்லை கட் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே டேமேஜ் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எடுத்து பார்க்கும்போது நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுன்னு. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் பண்ணது பரவாயில்லைன்னு இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதையும் ஒரு பக்கம் அதையும் எடுத்து வச்சுட்டுங்க. அது பாட்டுக்கு விசில் வரட்டுன்னு சொல்லி வச்சுட்டு வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் வந்தால் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தது. அப்படியே பூவெல்லாம் செம்பருத்தி பூவெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. எல்லாம் பொறிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வாடாமல்லி நிறையா இருந்துச்சு. கோழிக்கொண்டையெல்லாம் முதல்ல குட்டி செடியாக இருந்தது. இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா பூ எடுத்துருச்சுங்க, பெருசாகிடுச்சு செடியெல்லாம். சரி அதில் கொஞ்சம் பூ பறிச்சுக்கலான்னு சொல்லி எல்லாம் பறித்து எடுத்தாச்சுங்க. அப்படியே உள்ளே சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டு விளக்கு ஏற்றி சாமிக்கு வீட்டுக்கு எல்லாம் பற்றி காமிச்சிட்டு இன்றைக்கி நாள் மார்கழி 2வது நாள் வெற்றிகரமாக சாமி கும்பிட்டு நிறைவு பண்ணியாச்சுங்க. நீ அடுத்தது எப்படி குக்கிங் சைடு போகலான்னு சொல்லி போனேன். என் குட்டி தங்க எந்திச்சு வந்துட்டான். அவனை கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டே சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செஞ்சுங்க. அப்புறம் கொண்டு படுக்க வச்சா படுத்துக்கிட்டான் ஏதோ. அப்புறம் அப்படியே சாப்பாட்டுக்கு கடை ரெடி பண்ணிடலாம், பெரிய தங்கத்துக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு விட்டு அவனுக்கு போய் குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு வந்ததையுமே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவருக்கு இன்றைக்கி ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் எடுத்து கலர் பென்சில் எடுத்து பேக் பண்ணி தாட்டியாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.